ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு வந்து வாழைக்காய் கோலா உருண்டை தாங்க செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், வாழைக்காய் வந்து 2-3 எடுத்துருக்கிறேன். அதோட வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற போட்டிருக்கிறேன். ஸோ செய்ய தொடங்கிடலாம். யாருக்கெல்லாம் வாழைக்காய் கோலா உருண்டை பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், வாழைக்காயை வந்து தண்ணியெல்லாம் பானையில் விட்டு அவிய விட போகிறேன். ஸோ வாழைக்காயை வந்து போட்டு அவிய விட்டுடலாம். ஓகே, வாழைக்காய் ஒரு பக்கம் அவியட்டு. இங்கால வந்து நாங்கள் வெங்காயம் உள்ளியை வந்து உரிச்சிடலாம். ஓகே, இஞ்சால வந்து வெங்காயத்தை வந்து உரிச்சிடலாம். பாருங்கள், தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக நீக்கிடுவோம். இந்த வாழைக்காய் கோலாவில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுமே வந்து விரும்பி சாப்பிடுவினோம். யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோக்குமே வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாருங்கள், வெங்காயம் வந்து இப்படி வந்து உரிச்சிடலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து செய்யக்கூடிய ரெசிபி தாங்க. ஈவினிங் டைமில் வந்து நாங்கள் டீ டைமில் வந்து செய்து சாப்பிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நாங்கள் வந்து சோறுக்குமே வந்து கட்லெட் மாதிரி வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உள்ளியுமே வந்து உரிச்சிடலாம். நான் வந்து 4-5 உள்ளி வந்து எடுத்துருக்கிறேன். பாருங்கள், உள்ளியுமே உரிச்சாயிட்டுது. ஸோ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தனியாக எடுத்து வச்சுடுவோம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன வெட்டி போட்டு மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், கழுவி எடுத்து வந்து எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக வெட்டியாச்சு. அதோடு வந்து ஒரு சித்த மிளகாய் வந்து உரைப்புக்கு எடுத்துருக்கிறேன். உள்ளி வந்து 4-5 எடுத்துருக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, பாருங்கள், மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதோடு சேர்த்து இந்த கடலைப்பருப்புமே போட்டுடுவோம். ஸோ கடலைப்பருப்பையுமே வந்து இந்த மிக்சி ஜாருக்குள்ளே வந்து போட்டுடலாம். எல்லாத்தையுமே வந்து நாங்கள் நல்ல வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனல் வந்து ஏவிஎன் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நிறைய சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு நாங்கள் தனியாக எடுத்து வச்சுடுவோம். என்னென்னு சொன்னால் கடைசியாக வந்து நாங்கள் சேர்க்குறதுக்கு. அப்போ தான் வந்து அந்த கோலா உருண்டை வந்து இந்த மொறுமொருன்னு சொல்லி செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ தேவையான அளவு உப்புமே வந்து சேர்க்கலாம். ஸோ உப்புமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த பக்கம் வாழைக்காய் வந்து அவிய போட்டிருந்தோம். ஸோ அது வந்து அவிஞ்சிட்டான்னு சொல்லி பார்த்துருவோம். பாருங்கள், வாழைக்காய் வந்து இப்படி அவிஞ்சு கொண்டிருக்குன்னு சொல்லி. ஸோ அது வந்து அவியட்டும் ஒரு பக்கம். நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி அரைச்சாச்சுன்னு சொல்லி இப்படி பேஸ்ட் மாதிரி வந்துருக்குது. ஸோ பாருங்கள், இந்த பதத்தில் வந்து நாங்கள் இறக்கிடலாம், எடுத்துடலாம். பாருங்கள், வாழைக்காயுமே வந்து அவிஞ்சாயிட்டுது. ஸோ பாருங்கள், நசிச்சு பார்த்தா இப்படி பீயிற மாதிரி இருக்க வேணும். அப்போ தான் வந்து அவிஞ்சிட்டேன்னு சொல்லி எடுத்தோம். ஸோ இதை வந்து நாங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுடலாம். ஸோ வாழைக்காய் வந்து ஆறிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பேஸ்ட்டோட வாழைக்காயுமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ எல்லாமே வந்து சேர்ந்து நல்லபடியாக வந்து மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராகவே இருக்குது. நாங்கள் வந்து இனி தனித்தனியாக செய்ய தொடங்கிடலாம். நாங்கள் வந்து விரும்பின ஷேப்பில் வந்து செய்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து செய்தலாம். அந்த கட்லெட் மாதிரியுமே வந்து நாங்கள் செய்யலாம். இதோடு வந்து நான் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதோடு எடுத்து வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பையுமே வந்து சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லபடியாக கையாலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ உருண்டை பிடிக்க வேணும். பாருங்கள், நான் வந்து உருண்டை பிடிச்சி அதை வந்து எண்ணெய் வந்து கொதித்து வந்த பிறகு போட்டு பொரித்து எடுத்துடலாம். நாங்கள் வந்து உடனே வந்து நாங்கள் திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு நாங்கள் வந்து திருப்பி விட்டுடலாம். பாருங்க, ஒன்றில் ஒன்று ஒட்டாமல் நாங்கள் வந்து திருப்பி விட்டு அதை வந்து பொரிச்சு எடுத்துலாம். பாருங்க, கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிட்டுது. அதே மாதிரி நாங்கள் வேறு ஷேப்லேயுமே வந்து செய்து கொள்ளலாம். நான் வடை மாதிரியுமே வந்து செய்து கொண்டேன். ஸோ செம்ம டேஸ்டியாக வந்து நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணிப்பாங்க. இன்னும் சூப்பரான மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.